சோத்திரம் தகப்பனே. அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு சோத்திரம் சாமி. இந்த நாளை கொடுத்திடப்பா, உமக்கு சோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துங்க சோத்திரம் தகப்பனே. அப்பா, நாங்கள் நீதிமான் அல்ல தகப்பனே. நீங்கள் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை நீதிமானம் மாற்றி கொண்டிருக்கிறீங்க சாமி. அப்பா, நாங்கள் இப்பேற்பட்ட சிந்தனையில் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருந்தன்றது எங்களுக்கே புரியல தகப்பனே. நீங்கள் எங்களை அழைத்து எங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கான வழிகளை எங்களுக்கு நீங்கள் காமிச்சிருக்கிறீங்க. அப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை நீங்கள் சுத்தப்படுத்தியிருக்கிறீங்க. அப்பா, பாவிகளை மன்னிக்கிற தேவன் நீங்கள் தான் தகப்பனே. இந்த பாவிகளை மன்னித்து மனம் திறந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களை மறுரூபம் ஆக்கிறதுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க சாமி. அதுக்கு நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கிறதுக்கு எங்களுடைய பிரவேசத்தை நாங்கள் அதில் வைக்க வேண்டும்ப்பா. இதற்காக நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றது நாங்கள் சிந்திக்காமல் இருந்தால், பரலோக ராஜ்யத்தை குறித்து கவலையற்றி இருந்தால், வரப்போகிற தண்டனைக்கு நீங்கள் எப்படி தப்பிச்சுக்கொள்வீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. அப்பா, இவ்வளவா நீங்கள் எங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறீங்க. அந்த அன்புக்கு நன்றி தகப்பனே. அப்பா, உண்மை தேடுகிறவர் வெக்கப்பட்டு போகிறதில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம் சாமி. எங்களை பலப்படுத்துங்க சாமி. இந்த உலக மக்கள் முன்னாடி நாங்கள் உண்மை சாட்சி கொடுக்கவும் உண்மை மகிமைப்படுத்தவும், நாங்கள் உப்பாகவும் ஒளியாகவும் உமக்கு கனி கொடுக்கவும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்கிறதுக்கு உங்களுடைய ஆவியை கொடுங்க சாமி. உங்களுடான கொடி சோத்திரம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. மாறாத நேசரே, மகிமையின் தேவனே, சமாதானத்தின் சர்வ உள்ளவரே, சகலத்தையும் படைத்தவரே, உங்களுடான கொடி சோத்திரம். ஒவ்வொரு மனிதர்களுடைய தேவைகளை நீங்கள் சந்தித்து ஒவ்வொருக்கும் சமாதானத்தை நீங்கள் கொடுத்து அவர் தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து உங்களுடைய கண் பார்வையில் வைத்து ஒவ்வொரு நீங்கள் வழிநடத்துங்க சாமி. ஒவ்வொருக்கும் உம்முடைய வார்த்தைகளையும் சத்தியத்தையும் உம்முடைய கிரைகளும் ஒவ்வொருக்கும் நீங்கள் கொடுத்து ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இடுக்கட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் தகப்பனாக இருக்கிறீங்க சாமி. ஒவ்வொரு நீங்கள் தேற்றி ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. நன்றி ஆண்டவர். சிறு பிள்ளைகளே, என்னிடத்தில் வருங்கள். நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறால் விட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உங்களுக்கு இடையில்லைன்னு சொல்லியிருக்கிறது தகப்பனே. அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் நாங்கள் ஒரு சிறு பிள்ளைகளைப் போல எங்களை நாங்கள் மாற்ற வேண்டும், கபடியற்று இருக்க வேண்டும் தகப்பனே. என்னப்பா, இதற்காகனக்கா இந்த உலகத்தில் இந்த உலக மக்கள் முன்னாடி நாங்கள் உண்மையாக உத்தமனாக நீதியாக நாங்கள் வாழ்ந்தாக்கா, உம்முடைய நேசகுமாரனுடைய வலது பக்கத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு உண்மை நாங்கள் தரிசிப்போன்றது நாங்கள் உணர்கிறோம் சாமி. நீங்கள் இந்த உலகத்தில் என்னுடைய வார்த்தையின்படி நடக்காத போனாக்கா பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க சாமி. உம்முடைய வார்த்தைகளையும் வசனத்தையும் உங்களுடைய சத்தியத்தை எங்களுக்கு கொடுத்து பலப்படுத்துங்க. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் இந்த தூதலை அனுப்பி பாதுகாத்து நடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகரும் முடிக்குமாறும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.